ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, ரெடி ஆயிட்டாங்க, கோஆபரேட் பண்றாங்களாமா. புட்டின் அவர்களே சொல்லியிருக்கிறார். ஆமா, அதாவது ஜாப்ரோசெசியா அணு உலை இருக்குது இல்லையா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஜாப்ரோசெசியால அந்த அணு உலையில வந்து அமெரிக்காவோடையும் உக்ரைனோடையும், இதை இவங்க உக்ரைனோட மீடியாக்கள் போட்ட பிட்டா இல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் போட்ட பிட்டான்னு தெரியல. அமெரிக்காவோட கோஆபரேஷன் அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள்ல பார்க்க முடியுது. உக்ரைனோட மீடியாக்கள்லாம் உக்ரைனையும் சேர்த்திக்கிட்டாங்க. ஸோ அமெரிக்காவோடய உக்ரைனோடய இணைஞ்சு கோஆபரேட் பண்ணதுக்கு ரஷ்யா தயாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளே இது ஒரு போலி செய்தி அப்படிங்கிற நம்மளே பாத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது இருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்தது பயில பார்க்கலாம். பட் ஏன் இது அப்படின்னா, இந்த ஜாப்ரோசிஷியாங்கிறது மிகப்பெரிய அணு உலை. இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வச்சு உக்ரைனும் பயனடையலாம், ரஷ்யாவும் அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் பயனடையலாம். குறிப்பா கிரீமியாக்கு வேணுங்கிற கரண்ட் வசதி, இந்த கிரீமியா, கர்சன், ஜாப்ரோசிஷியா இந்த பகுதிகளுக்குலாம் வந்து பண்ணா கரண்ட் எடுத்துக்கலாம். இது போல அணு உலை லார்ஜஸ்ட் பவர் பிளான்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பவர் பிளான்ட் யூரோப்லயே அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பவர் பிளான்ட். இதை பிடிக்கிறதுக்கு திட்டங்கள் இருக்கு, இது மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, ஐஏஏ சீஃப் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்ப இது போல ஒரு செய்திகள் வருதுன்னா இது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த யூரி யுஷங்கோ அவர்கள் இருக்கார் இல்லையா, ரஷ்யா சார்பா என்வாயா அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். எப்படி ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களோ அது போல ரஷ்யா சார்பா இருக்கிறவர் தான், ரஷ்யாவோட நபர் தான் யூரி யுஷங்கோ அவர்கள். ஸோ அவர் தப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, பப்ளிக்கா டினை பண்ணிக்கிறார். அதாவது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே கிடையாது. ஏன்னா வியனால வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராகலான்னு பல நாடுகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க வந்தோடனே சிக்க வச்சு லாக் பண்றதுக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்கிறார் எக்ஸாக்டா அப்படின்னா, இந்த ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து சுத்த பொய்யுங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இவங்களோட எல்லாம் உட்காந்து பேசுறோம், அந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிற ரீசன்ட் மீட்டிங் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம், இந்த அலாஸ்கால நடக்கக்கூடிய மீட்டிங் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பேச்சுவார்த்தை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுல எல்லாம் எந்த இடத்துலயும் இது போல ஒரு டிஸ்கஷனே இல்லையா. இது மாதிரியான ஒரு பேச்சுக்களே நாங்க பேசவே கிடையாது, அக்ரிமெண்ட்டும் கிடையாது, இதெல்லாம் நாங்க அக்ரி பண்ணிக்கவும் கிடையாது. முதல்ல ஜெலன்ஸ்கி அவர்களும் புட்டின் அவர்களும் சொல்லிட்டு ஒரு விசிட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா ட்ரைலேட்டரல் மீட்டிங், முதல்ல பைலேட்டரல், இப்ப ட்ரைலேட்டரல் மீட்டிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்டிங் வந்து புட்டின் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்கன்னு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்களாம் எதுக்கும் ஒத்துக்கவும் முடியாது, இது போல ஒரு பேச்சும் நடக்கவும் கிடையாது அப்படிங்கிற உஷங்கா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கே நடக்க போகுதுன்னு இவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்களே, இதுவே போலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசிஷியா அணு உலைக்கு வந்து ரஷ்யா ஒத்துக்கிச்சாமா இணைஞ்சு செயல்படுறதுக்கு, அதுவும் உக்ரைனோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற செய்திகள் வந்து வேடிக்கையா இருக்கு. ஆனா இப்ப மேற்கு நாடுகளோட மன மாற்றங்கள் இந்த அலாஸ்கா மீட்டிங்க்கு அப்புறம் நல்லா தெளிவாவே தெரியும். ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பல நாடுகள் நம்ம பார்த்தோம். முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட இணைஞ்சு 99 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பைடன் அவர்களோட காலகட்டத்துல சுவிட்சர்லாந்துல வச்சு ஒரு மீட்டிங் போட்டு, டாவோஸ் மீட்டிங் போட்டு, உலக அமைதி மாநாடுன்னு 99 நாடுகள் சாராம்சம்ல கையெழுத்து போட்டா அது எப்படி கொண்டு போய் ரஷ்யாவுக்கு தருவாங்க, யார் தருவாங்கன்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நகைச்சுவையா அப்ப இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல சில நாடுகள்லாம் கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, ஐயோ நான் தெரியாம போட்டேன், வேற ஏதோ நினைச்சு போட்டேன், இனி அதுல இருந்து எடுத்துங்க அப்படிங்கிறது போய் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா இப்போ ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்லாம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதுவும் கிரீஸ் இப்ப அடுத்த லைன்ல சேர்ந்துட்டாங்க. கிரீஸோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னு. ஆனா கிரீஸோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கவனிக்கணும். அதாவது கிரீஸான நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். இந்த மிலிட்டரி செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இல்லையா, நாங்க அதெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டோம்னு கிரீஸோட ஃபாரின் மினிஸ்டரான ஜார்ஜஸ் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, அதாவது மனிதாபிமான அடிப்படையில செய்யக்கூடிய உதவிகளுக்கு நாங்க ஆக்டிவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மனிதாபிமான அடிப்படையில தான் அசிஸ்டன்ஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர இந்த மிலிட்டரி எய்டு பார்ட்டிசிபேட் பண்றது, கேரண்டி கொடுக்கறது, ஆள் அனுப்புறது இதெல்லாம் நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம் கிரீஸ். நாங்க எங்களுக்குலாம் அது விருப்பம் இல்ல. துருக்கியே இருக்கிறாங்கல்ல, துருக்கியே அவங்கதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி நேட்டோலி. அதாவது யார் சொன்னா, கிரீஸ் சொல்றாங்க. இதுதான் இதுல காரணம், நான் ஹைலைட் பண்ணது காரணம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி நேட்டோல. இப்போ அவங்களுக்குன்னு இண்டஸ்ட்ரி இருக்குது, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் இது போல இனிஷியேட்டிவ்ஸ்லாம். அதை விட்டுட்டு நாங்க ஏங்க இதெல்லாம் பண்ணோம், எங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த கிரீஸோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கான காரணங்கள் இருக்கு. இந்த சைப்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிரீஸ், இன்னொன்னு இஸ்ரேல், இவங்க 2 பேர் இதை வந்து வச்சுக்கலாமா அப்படிங்கிற பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா துருக்கி ஆல்ரெடி அங்கேயும் கிரீஸ்க்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, எளியும் முடியுமாட்ட சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ துருக்கி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல பார்க்கக்கூடிய செய்திகள், பட் இருந்தாலும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதனால இதுல ஆட் பண்றேன். 40,000 வீரர்களா பிரசன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல இந்த நார்தன் சைப்ரஸ்ல இன்க்ரீஸ் பண்ண போறோம். 40,000 இருந்து 1,00,000 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அங்க குவிக்க போறோம் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புல இருந்து வந்திருக்கு. அதுவும் இஸ்ரேலோட பிரச்சனையால அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருமுனை தாக்குதல் துருக்கிக்கு உட்படுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் மெயினான விஷயங்களுக்குள்ள வந்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதை ஹைலைட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ உதவாத நாடுகள்ல ஒரு லிஸ்ட்ல வந்து பண்ண இப்ப கிரீஸ் சேர்ந்துட்டாங்களா. அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள், ஜெர்மனோட சான்சலர் ஓலாஃப் ஸ்கால்ஸ் முன்னால சான்சலரா இருந்தாரு. இப்போ வந்து பண்ணா மெர்ச் அவர்கள், ஜெர்மனோட சான்சலர்னா மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறார். வண்டர்லியான் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணலாம், இயூவோட ட்ரூப்ஸை உக்ரைன்ல டிப்ளாய் பண்ணலாம் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஏன் உக்ரைன் இயூல இன்னும் சேர மாட்டேங்குது, ஏன் ஹங்கேரி வீட்டோ போட்டே இருக்கு, பல அழுத்தங்கள் இருந்தாலும் ஏன் ஹங்கேரி விட மாட்டேறாங்கன்னா, ஒரு நாடு யூரோப்பியன் யூனியன்ல இருக்குன்னா அந்த நாட்டுக்கு ஒரு சிக்கல்னா அந்த நாட்டை பாதுகாக்க யூரோப்பியன் யூனியனோட ட்ரூப்ஸ் போகும். அது வந்து சட்டம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ, யூரோப்பியன் யூனியனோட வீட்டோ வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறது போல இப்ப மாறிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு நாடுக்கு பிடிக்கலன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து ஹங்கேரி வீட்டோ போட்டே இருக்கிறதுனால யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, சில நாடுகளுக்கு பிடிக்கல. அதுவும் குறிப்பா ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஒரு சில நாடுகளுக்கு பிடிக்கலன்றனால ஒரு விஷயத்தை செய்ய முடியறது இல்லையா. ஸோ அதனால நம்ம மெஜாரிட்டியை பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அமல்படுத்தினாங்கன்னா யூரோப்பியன் யூனியனே காணாம போயிடும், அது வேற விஷயம். ஏன்னா ஒரு நாடா மாறி அதுக்கேற்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துடும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் நேரம். இப்போ உக்ரைனுக்குள்ள இயூ ட்ரூப்ஸ் அனுப்புறேன்னு சொல்றதுக்கு போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஜெர்மன் தரப்பு வந்து என்னங்க அந்த அம்மா பேசுது, இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஆகாதுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து அதை பேசுறதுக்கே விருப்பம் இல்லைங்க எனக்கு இதை பத்தி அப்படிங்கிறத பண்ணா ரொம்ப அபுரட்டா வந்து பண்ணா கட் பண்ணிட்டு போயிருக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ ஜெர்மனியா வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ண ட்ரூப்ஸா உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வேணா அவங்க தனியா என்னமோ பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது போல இப்ப ஜெர்மனியோட டிஃபென்ஸே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா இப்ப அமெரிக்காவோட கையாளும் விதம் மாறி இருக்கு. இப்ப அமெரிக்கா தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க எல்லா பாசிபிளையும் கன்சிடர் வச்சிருக்கோம், ஆல் ஆப்ஷன் ஆன் டேபிள் அப்படிங்கிற திருப்பி ரஷ்யா கிட்ட வந்திருக்காங்க. இது போல ஈரான் கிட்ட போனாங்க, யமன் ஹவுதிஸ் கிட்ட போனாங்க. யமன் ஹவுதிஸ் திருப்பியும் செங்கடல் வந்து பண்ணா இன்னொரு கப்பலை தாக்கி இருக்கோம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா அடுத்த பேர் பார்க்க ஆரம்பிக்கலாம் என்ன ஏதுங்கிறது. பட் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள். அதாவது இப்ப எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, எந்த நாடும் கேட்கற மாதிரி இல்லை. அதுவும் குறிப்பா நம்ம வீட்டுல வராங்க, நம்மள காது கொடுத்து கேட்கற மாதிரி கூட அதை பத்தி பேசவே இல்லை, கமெண்டே பண்ணல. அது வேற விஷயம். இப்ப திருப்பி ரஷ்யா ஆகிட்டே வந்திருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் டேபிள் மேல இருக்கு, நாங்க எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வாரத்துல எல்லாமே இருக்குன்னு ட்ரெஷரர் செக்ரட்டரி பெசன்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து பண்ண சொல்லிக்கிறாரு. என்ன ஆப்ஷன் ரஷ்யா எடுக்க போறாங்க, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிக பெரும் குற்றச்சாட்டுகள், இது எஸ்கலேஷன் தான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட கமிஷன் பிரசிடென்ட் வர்சுலா வண்டர்லியான் அவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா விமானத்துல போயிட்டு இருக்கும் போது ஜிபிஎஸ் ஹேக் ஆயிடுச்சு. அதனால அவங்க விமானங்கள் இந்த பல்கேரியால வந்து அவசர அவசரமா தரையிறக்கி இருக்கிறாங்க, அதுவும் பேப்பர் மேப்பை பார்த்து. இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்னாங்க ரஷ்யா கிட்ட எதுவுமே இல்ல, சிப் இல்ல, ஒண்ணும் இல்ல, டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின்ல இருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது போல. என்னங்க ஆகி போச்சு, கெட்டு போச்சுன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது பாத்துருக்கலாம்ல. ஒண்ணுமேலாம் வெறும் பேப்பர் பார்த்து இறக்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வேற எதாவது இறக்கிருந்தாங்கன்னா, அப்படியே இந்த கருங்கடல் கொண்டு போய் இறக்கிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்களேன். பெரிய பிரச்சனையா இருக்காதா. ஜிபிஎஸ் ஜாமிங் நடக்குதுன்னா
அந்த இடத்துல ஃபுல்லா உளவு விமானங்கள் இருக்கு. நம்ம கூட 2 நாளா பதிவுல பார்த்துருக்கோம். தொடர்ந்து அந்த இடத்துல அமெரிக்காவோட விமானங்கள், யூரோப்பியன் யூனியனோட விமானங்கள், பிரான்ஸ், யூகேன்னு உளவு வேலை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, அப்புறம் அங்க ஜிபிஎஸ் ஜாம் பண்ண தானே செய்வாங்க. அப்படிங்கிற போல ஒரு சைடு இருந்தாலும், ரஷ்யா தரப்பு வந்து வந்து டினை பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோ அவர்கள் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாங்களே அதுல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்களே எந்த நேவிகேஷன் சிஸ்டமும் மால் ஃபங்க்ஷன் பண்ணல. அதுவும் குறிப்பா அவங்க போனாங்கல்ல யூரோப்பியன் யூனியன் கமிஷனோட பிரசிடென்ட் உர்சுலா வொண்டர்லா அவர்கள் அவங்க போன விமானத்தை நாங்க எந்த இதுலயும் எதுவுமே பண்ண கிடையாது. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்டே தப்பு அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் வந்து பண்ண டினை பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா EU தரப்பு வந்து கண்டனங்கள் ரஷ்யா கிட்ட போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சைடு எஸ்கலேஷன் இருக்கு. சில நாடுகள் எங்களை ஆள விடுப்பா சாமி வேண்டாம் போதும் அப்படிங்கிறது போல சில நாடுகள் இந்த உக்ரைனுக்கு ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் உதவிகள் அப்படிங்கிறது வெளியே வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ பினான்சியல் எய்ட்ல இருந்தே பல நாடுகள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பினான்ஸ் உக்ரைனுக்குன்னு சொல்லி உலக நாடுகள் பினான்ஸ் பண்றாங்க. அதாவது 2026 இருந்து 2027 வரைக்கும் வேணுங்கக்கூடிய தொகை உக்ரைனுக்கு வேணுங்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வேணுங்கக்கூடிய பணத்தை உலக நாடுகள்லாம் இணைஞ்சு அதாவது மேற்கு நாடுகள்லாம் இணைஞ்சு தொகையை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த தொகையில 3ல 1 பங்கு கூட இப்போ ஃபில் ஆகலைங்க. ரொம்ப கம்மியா இருக்குது. 2025, 26 கூட ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்தது செலவுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு $20,000 போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். செலவு பண்ணணும்லங்க. அப்புறம் உக்ரைனோட நான் கவர்மெண்ட்னா அப்புறம் செலவு பண்ணணும்ல. அந்த மாதிரி ஆளுங்க செலவு பண்ணணும்ல. $20,000 செலவு பண்ணி ஹோட்டலு இந்த கான்சர்ட் அதெல்லாம் போய் செலவு பண்ணணுமா இல்லையா அவங்களுக்குலாம். அப்புறம் காசு வேணும்ல. இப்ப தரலினா எப்படி அவங்களாம் செலவு பண்ணுவாங்க. இப்போ அதுவே வந்து பண்ணா ரஃபா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. 2025க்கு ரஃபா தான் ஃபேர்லி கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. ஆனா இப்போ ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1 பங்கு தான் வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பங்கெல்லாம் இருந்தா தானே அவங்க கான்சர்ட் லக்ஸரி ஹோட்டல் விஐபி ஹோட்டல் இது மாதிரி போக முடியும். காசும் வர்றதுக்கு வழி இல்லை. அதாவது ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வர்றதுக்கு இப்ப பல நாடுகளும் விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. ராணுவத்தை அனுப்புறதுக்கு விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. எல்லா மேற்கு நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த அலாஸ்கா மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. வாடிக்கையா வரக்கூடிய விஷயம் தான். இவங்க தப்பு என்னன்னா இந்த ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா செர்பியான்ஸ்க்கு ஃபாரஸ்ட்ல வந்து பண்ணா ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுமி பகுதியில கர்கிவ் பகுதியெல்லாம் ட்ரை பண்ணாங்க முடியல. அங்க ஹால்ட் அடிச்சுட்டு டொனஸ்க் பகுதியை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது போல இப்ப அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரீடிப்ளாய் பண்ணி அந்த செர்பியான்ஸ்கி ஃபாரஸ்ட்க்கு வந்து பண்ணா அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் இப்ப வருது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி வருது. ஆனா செப்டம்பர் 2ஆம் தேதி அடிப்படையில டீப் ஸ்டேட் மேப்புக்கு போய் இந்த செர்பியான்ஸ்கி ஃபாரஸ்ட் பார்த்தா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது அப்படின்னு போல இருக்கு. அது அந்த பகுதியே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூது வந்திருக்குது உக்ரைனுக்கு. அது இது அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் திரும்பி திரும்பி. அது அந்த புறா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு செஞ்சு சாப்பிட்டுருவாங்க. அதுக்காக வந்து பண்ணா படையெடுத்து வருவாங்க. அந்த படை வருதுன்றத வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களா அது போல ஆயிப்போச்சு. இது எப்படியோ அடுத்து இந்த கதிரா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இது நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம். அதாவது போன தடவை வந்து பாத்தீங்கன்னா கதிரா அவர்கள் பப்ளிக்கா வந்து பண்ண சொல்லியிருந்தாரு. அதாவது டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல இருந்துச்சுன்னா அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸை நான் அட்டாச் பண்றேன். ஆனா டிசம்பர் மாசமும் இதே போல ஒரு ஓப்பனா வீடியோல மிரட்டல் விட்டு இருந்தாரு. அதுல இன்னும் செய்கைகள்லாம் செஞ்சிருந்தாரு. அதாவது இங்க பாரு அட்டாக் எல்லாம் நடக்குதுன்னா இங்க நிறைய பேரை புடிச்சு வச்சுக்கிட மேல ரூஃப் இருக்குது இல்லையா கட்டி விட்டுருவேன் பாத்துக்க உக்ரைனு ஏதாவது எங்க பகுதியில அட்டாக் பண்ணின்னு வச்சுக்க எல்லாத்தையும் பிடிச்சி ரூஃப்ல கட்டி விட்டுருவ அப்புறம் உங்க ஆளுங்களை நீயே அடிக்கிற மாதிரி ஆயிரும் பாத்துக்க அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டு இருந்தார். அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாருன்னு பிரசனர் ஆஃப் ஆர் உக்ரைன் இருப்பாங்க இல்லையா துப்பாக்கி தர எடுத்து சுட்டுட்டு செத்துக்க நீங்க அப்படிங்கிற மிரட்டி இருப்பாரு. ஏன் ஜாக மாட்ட அப்படின்னு ஏன்னா நான் சாக விருப்பப்படலீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏன் ஜாக விருப்பப்பட மாட்டேங்க துப்பாக்கி எட்டு வந்து இல்ல சுட தெரியுது இல்ல வந்தேன்னா அப்புறம் சாகத்தானே செய்யணும் புடிச்சாச்சுன்னா செத்து போக வேண்டியதானே அப்படிங்கிறது போலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவார் இவரு மெதுவதே அவர்களுக்கும் வேற மாதிரி ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரிலாம் பேசி வீடியோ போட்டிருந்தாரு. அப்ப கூட அது பெருமளவுல இல்ல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி முதல்ல ரூஃப்ல கட்டுங்கப்பா அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அதாவது ரூஃப்ல வந்து அட்டாக் பண்றாங்க இல்லையா ட்ரோன்கள் அந்த இடத்துல இது போல பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அதிகமா பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து கட்டி வைக்கிறாங்க. ஏன் இந்த தடவை வந்து பண்ண ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிறாரு வாக்கியத்தை. அதாவது எங்களெல்லாம் பிடிச்சாச்சு சொன்னாலும் இவங்க கவர்மெண்ட் வாங்கிக்கிற மாதிரி தெரியல
இதெல்லாம் கேடயமா பயன்படுத்திக்க வேண்டியதுதான். வேற ஆப்ஷன் இல்ல. அது மட்டும் இல்லாம அதிகமா இருக்கிறாங்க ஆளுங்கலாம். புடிக்காதீங்க இதுக்கு மேல. எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, இவர் தரப்புல இருந்து பேசும்போது, உக்ரைனோட மக்கள் மத்தியில அதிர்வலைவுகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல ஆல்ரெடி சண்டை பிடிக்காதவங்கலாம் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து விட்டா பிடிக்கவும் வேண்டாம், கொண்டு போட்டுன்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் அங்க பாவம் இல்ல. என்னதான் பண்றது அப்படிங்கிற போல இருக்கு. பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து, என்ன மாரி இந்த பிரச்சனை முடிய போதா? இல்ல வெகு நீண்ட அளவுக்கு இழுக்க போதா? என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா சேச்சான் அவரோட தலைவரான கதிரவ் அவர்கள் மிரட்டல் விடுத்ததுக்கு மிக பெரும் அளவுல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இத உக்ரைன் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.